ஹாய் ஆல் கோயம்புத்தூர்ல பிரியாணிக்கு நிகரா இன்னும் ஸ்பெஷலா இருக்கிறது வந்துட்டு அரிசி பருப்பு சாதம். ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அரிசிக்கு அ 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2யும் அலசி கொஞ்சம் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூடான குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி மாரி 1/2 கப் பருப்பு எடுத்திருந்தோம்னா, 1 கப் தண்ணி. மொத்தம் 3 கப் தண்ணி ஊத்தியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு, அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்ப போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, அந்த தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர மூடி விசில் போட்டு, ஒரு விசில் வர்ற வரைக்கும் எடுத்துட்டோம்னா, சூப்பரா உதிரி உதிரியா அரிசி பருப்பு சாதம் ரெடி. அத டேஸ்ட்டுக்காக நான் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்து கூட அப்பளம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.